2026 அதிமுக வெற்றி பெறும் என கூறிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். கோவை மாநகராட்சி மக்கள் எங்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்கின்றது, அதை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்று மூன்றாவது கூட்டுக்குடி திட்டம் 1100 கோடி திட்ட மதிப்பீட்டில் செயல்படுத்தி முடிக்கின்ற தருவாயில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அவரு பங்குக்கு ஸ்டிக்கர் ஒட்டி அவர் ரிப்பன் கட் பண்ணி திறந்து வச்சுட்டு போயிட்டார். யார் பெற்ற பிள்ளைக்கு யார் பேர் வைக்கிறது சிந்திச்சு பாருங்க. செஞ்சது கஷ்டப்பட்ட நாம, ஆனா ஸ்டிக்கர் ஒட்டி அழகா திறந்து இவர்கள் கொண்டு வந்த திட்டம் மாதிரி மக்களுக்கு காட்சி அளிச்சு கொண்டிருக்கிறாங்க. எல்லா திட்டமுமே பெரும்பாலும் கோவை மாநகராட்சியில மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருகின்ற பெரும்பாலான திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அவர் திறக்கத்தான் முடியும், கொண்டு வர முடியாது. ஆக அதிமுக கோவை மாநகராட்சியில பல திட்ட பணிகளை செயல்படுத்தி மக்களுடைய நன்மதிப்பை பெற்ற இயக்கம் அதிமுக. இன்னொன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கார், எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் நாங்க கூட்டணி பலமா இருக்குது, கூட்டணி பலமா இருக்குன்னு. நீ கூட்டணியை நம்பிக்கிட்டு இருக்கிற, நாங்க மக்களை நம்பிக்கிட்டு இருக்கிற. ஸ்டாலின் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆட்சி அமைக்க முடியும், கூட்டணி அல்ல. நல்லது செஞ்சிருக்கிறோம், நெஞ்ச நிமித்தி நான் பேசுறேன். மக்கள் எண்ணுகிறார்கள் கடந்த ஆட்சி எப்படி இருந்தது, இப்ப இருக்கின்ற விடியா திமுக ஆட்சி எப்படி ஒப்பிட்டு பார்த்து சிறந்த ஆட்சி எது அப்படின்னு தேர்ந்தெடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் சிறப்பாக ஆட்சி செய்த அதிமுக ஆட்சி தான் சிறந்த ஆட்சி என்று தேர்ந்தெடுத்து சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு வாக்களிக்க இருக்கிறார்கள். செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அவை எவையும் அரசினுடைய நிதி அல்ல. நான் 7ஆம் தேதி கூட நம்முடைய குற்றாலத்திலே இருக்கின்ற அருள்மிகு பராசக்தி அம்மன் திருக்கோயிலுக்கு நான் திருக்கோயில் சார்பில் நடைபெறுகின்ற கல்லூரிக்கு நேரடியாக ஆய்வுக்கு சென்றிருந்தேன். அங்கு மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் அவர்கள் திருப்பயலில் திறந்து வைக்கப்பட்ட கூடுதல் வகுப்பறைகளுடைய கல்வெட்டை அங்கே பார்த்தேன். அவை முழுக்க முழுக்க குற்றாலநாதர் திருக்கோயிலுடைய திருக்கோயில் நிதியிலிருந்து கட்டப்பட்டு திறக்கப்பட்ட கூடுதல் கட்டிடங்கள் தான் என்பதை நான் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அறியாமையில் இருக்கின்ற அன்பிற்கினிய எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு இவையெல்லாம் தெரிவதற்கு நியாயமே இல்லை. அவரை ப்ரமோட் செய்வதற்காக வைத்துக் கொண்டிருக்கின்ற சங்கிகள் கூட்டம் எழுதி கொடுத்ததை அப்படியே வாசித்திருக்கின்றார். 210 தொகுதியில நாங்க வெல்வோம், திமுக கூட்டணிக்கு பயம் வந்துட்டதுன்னு கோவையில சொல்றாரு. அவர் வெல்வோம் என்றாரு, மக்கள் தேர்தல் வட்ட நாங்க கொள்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 38 மாவட்டங்கள் நம்ம வந்து